சமயபுரம் மாரியம்மன் கோயிலின் வளாகத்தில் உறங்கிக் கொண்டிருந்த பெண் பக்தர்கள் மீது சிமெண்ட் கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கான்கிரீட் சிமெண்ட் காரை இடிந்து விழுந்து 3 பெண்கள் மீது விழுந்ததால் பலத்த காயமடைந்தார்கள். அதில் ஒரு பெண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போதே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அம்மன் தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக விளங்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் தினந்தோறும் திருவிழாக்கள் விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் கூடிய பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி வருவார்கள். குறிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் பச்சை பட்டினி விரதத்தில் சமயபுரம் மாரியம்மன் உலக நன்மைக்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் அந்த விரதம் இருக்கிறார். அதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு பகுதிகளுடைய பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று அந்த அம்மனை வழிபட்டு தன்னுடைய நேர்த்தி கடனை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு பல பகுதியில் வரக்கூடிய மக்கள் அந்த கோவில் வளாகத்தில் தங்கியிருந்து அங்கு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய பிரதான நுழைவாயில் மண்டபத்தில் உறங்கிக் கொண்டிருந்த 3 பெண் பக்தர்கள் மீது கான்கிரீட் சிமெண்ட் காரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து நேற்று இரவு நடந்துள்ளது. இதில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுகா பகுதியை சேர்ந்த மோகன் என்பவரின் மனைவி அதிகா, வயது 32. அவர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போதே அவர் உயிரிழந்தார். மேலும் 2 பெண்கள் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் தலங்களில் விளங்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தொடர்ந்து பக்தர்கள் வருகை அதிகரித்தாலும் அவ்வப்போது கோவில் நிர்வாகத்திடம் பக்தர்கள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய மண்டபமாக இருக்கட்டும், நுழைவாயில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சேதங்களை குறித்து பக்தர்கள் கோவில் நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை அந்த கோவில் நிர்வாகம் சார்பாக எந்த விதமான நடவடிக்கையும் இருக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக வரக்கூடிய பக்தர்கள் அடிப்படை வசதி கூட சமயபுரம் மாரியம்மன் கோயில் முறையாக செய்து தரவில்லை எனவும் பக்தர்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆகையால் தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக அந்த கோயில் வளாகம் முழுவதும் இந்து அறநிலையத்துறை சார்பாக கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பான வசதிகளும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் பக்தர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்படுகிறது. இந்த 3 பெண்களில் ஒரு பெண் இருந்தது அந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் மிகவும் ஒரு சோகத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக சமயபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அங்கு இருக்கக்கூடிய CCTV காட்சிகளை வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி தீபன்.